நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அறிவாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள், அதாவது சூரிய பெயர்ச்சியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாவே பொதுவாகவே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம், அதாவது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சடைகிறார். குரு பகவான் 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாட்களா உங்க வார்த்தைக்கு உங்க வீட்டுல மரியாதை இல்லாம இருந்திருக்கும். அதாவது நீங்க சொல்ற வார்த்தைகளை வீட்டுல உங்க மனைவியோ இல்ல கணவனா இருந்தா அந்த மாதிரி அதாவது மனைவியா இருந்தா கணவனோ, கணவனா இருந்தா மனைவியோ கேட்காம இருந்திருப்பீங்க. அதாவது உங்க பசங்க உங்க பேச்ச கேட்காம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்க பேச்ச மதிக்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது. நீங்க சொல்ற வாக்கு பலிக்க போகுது. நீங்க சொல்ற விஷயங்கள் வீட்டுல எல்லாரும் கேட்டு நடக்க போறாங்க. நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் நீங்க சொல்ற அதாவது ஒரு சஜஷன் சொல்வீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது வீட்டுல அதை மதிக்காம இருப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க சொல்ற வாக்கு பலிக்க போகுது. நீங்க சொல்ற விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு கம்பெனில கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடியா கொடுப்பீங்க, இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க, இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பீங்க. சோ அந்த ஐடியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மதிப்பு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்ற வாக்கு மதிச்சு உங்க பேச்ச கேட்டு எல்லாருமே உங்களுடைய மேலதிகாரி முதற்கொண்டு உங்க பேச்ச கேட்டு மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது. மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5ல இவங்களுக்கு கேது பகவான் உட்காந்துருக்கனால இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இல்ல குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை நிக்காது. சோ இந்த மாதம் அதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டாம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 12ல 4 கிரகங்கள் உட்காந்துருக்கு. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இந்த 4 கிரகங்கள் 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு பயணம் அதிகம் மேற்கொள்ள போறீங்க. அதே மாதிரி நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா தூக்கம் கிடை போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விரயங்கள் நடைபெறுது. அதனால காசை நீங்க உபயோகிக்கும் போது கொஞ்சம் பார்த்து உபயோகிக்கிறது நல்லது. தேவையில்லாத வீண் செலவுகள் உங்களுக்கு நடைபெறும் சொல்லலாம். சோ அதனால காசை உபயோகிக்கும் போது பார்த்து உபயோகிக்கிறது நல்லது. குரு பகவான் தான் மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு. சூரிய பகவான் மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு. அதாவது முருகர், திருமால், ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு. ஐயப்பன் அவதரித்த மாதம் பங்குனி மாதம். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய தன்னுடைய மார்புல சூடிக்கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு. அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் மகாவிஷ்ணு சூடிக்கொண்ட மாதம் பங்குனி மாதம். பங்குனி உத்திரம், அதாவது 12வது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் 12வது மாசம். அதே மாதிரி ராசிகள்ல 12வது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம். சோ நட்சத்திரங்கள்ல 12வது வர்றது உத்திர நட்சத்திரம். சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்திரம் நடைபெறுது. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல இருக்கு. இந்த பங்குனி மாதத்துல எப்படி இருக்கு 12 ராசிக்குன்னு சொல்லி நம்ம சோழி பிரசனம் மூலமா போட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பெயர் செறிஞ்சிருக்காரு. அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, சூரிய பகவானுடைய தானியம் கோதுமை, குரு பகவானுடைய தானியம் பாத்தீங்கன்னா வெள்ளை மூக்கடலை. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிடுங்க. காலையில எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுங்க. பசுமாட்டுல 30 தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க. சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலகும். அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க. குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது. அத
ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது, இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு, அதாவது இந்த வாசல்ல எல்லாம், கோயில் வாசல்ல எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும். ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா, இந்த இப்போ ஏதாவது அனாத ஆசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையும்.